அன்புக்குரியவர்களே, விடுதலை போராட்ட வீரர் பெரியமருது காளையார் கோயிலுக்கு ஒரு தேர் செய்ய ஆசைப்பட்டார். குப்பமுத்தாசாரின்னு அன்னைக்கு தேர்ந்த சிற்பி அவர்கிட்ட போய் கேட்கிறார், உடனடியா நம்ம ஒரு தேர் செய்யணும் காளையார் கோயிலுக்கு. குப்பமுத்தாசாரி சொல்றாரு, இப்ப நான் செய்யறதே இல்லைங்க, என் தொழிலையே விட்டுட்டேன். ஏன்? நமது கருவூலங்கள் அனைத்தும் கொள்ளை போகிறது, வெள்ளையர்கள் கொள்ளை கொண்டு போறாங்க, அதனால என் கலை தொழிலுக்கே முழுக்கு போட்டேன். பெரியமருது சொல்றாரு, கெஞ்சிறாரு, எப்பா இந்த ஒரு தேரை மட்டும் செஞ்சிருப்பா, அதுக்கு பிறகு நான் ஒன்று எதுவுமே கேட்க மாட்டேன். ரொம்ப நேரம் யோசிக்கிறாரு குப்பமுத்து ஆசாரி. உள்ள போய் பூஜை அறையில போய் ஆருடம் பார்க்குறாரு. ஆருடம் போட்டு பார்த்தா தேர் செய்யக்கூடாதுன்னு அவருக்கு முடிவு வந்துருச்சு. தேர் செய்ய மாட்டேன்னு உறுதியாக மறுக்கிறார். பெரியமருது சொல்றாரு, எனக்கு தேர் வேணும், நீ செஞ்சுதான் தரணும் காளையார் கோயிலுக்கு. உடனடியாக, இல்லைங்க எனக்கு செய்யறதுக்கு விருப்பம் இல்லை, முடியவே முடியாது, என் உயிரே போனாலும் செய்ய மாட்டேன். இப்போ பெரியமருது சொல்றாரு, உனக்கு எவ்வளவு கூலி வேணும், எதை கேட்டாலும் நான் தர்றேன், எனக்கு தேர் வேணும். உடனே பெரியமருது இவர் விடமாட்டார்னு முடிவு பண்ணிட்டார் குப்பமுத்தாசாரி. குப்பமுத்தார சொல்றாரு, நான் தேரை செஞ்சு கொடுத்துறேன், என்ன கூலி கேட்குறனோ அதை உடனே நீங்க தரணும், மறுக்காம தரணும். பெரியமருது சொன்னாரு, எவ்வளவு கூலி வேணாலும் கேடு. சின்ன மருது இவன் பெரிய பேராசக்காரன், பெரிய கூலி கேட்க போறான் போலன்னு நினைச்சுக்கிட்டார். தேர் முடிஞ்சுது. அற்புதமான தேர், வனப்பு மிக்க தேர், பொழிவுமிக்க தேர். வெள்ளோட்ட விடுது, வெள்ளோட்ட விடுற நாள். வெள்ளோட்டத்தப்ப தேர் உருளலை, சக்கரை அப்படியே நிற்குது, மண்ணில் பதிஞ்ச மாதிரியே நிற்குது. இப்போ குப்பமுத்தாசாரிட்ட பெரியமருது கேட்குறாரு, ஏன்ப்பா தேர் ஓடலை? இன்னும் நீங்கள் எனக்கு கூலி தரலையில, அதான் ஓடலை. இப்போ போய் கூலி கேட்குற, முன்னையே கேட்டிருக்கலாம்ல. சரி என்ன வேணும் கேளு, இப்பயே தர்றேன்னு. குப்பமுத்தாசாரி, நான் கேட்குற கூலி உங்களுக்கு தர முடியாதுங்க, சும்மா கேளுப்பா தர்றேன். பெரியமருதுட்ட குப்பமுத்தாசாரி சொல்றாரு, இந்த தேர் வெள்ளோட்டம் விடுற இந்த நேரத்தில் நான் தான் இந்த நாட்டுக்கு மன்னனா இருக்கணும்னு சின்ன மருது உடைவாளை உருவி குப்பமுத்தாசாரி மீது பாய்கிறார். பெரிய மருது தடுத்து நிறுத்திவிட்டு ஐயா கொடுத்த மாதிரி செங்கோலை குப்பமுத்தாசாரி கையில் கொடுத்து தேர் மேல் ஏற்றிவிட்டு அரச மோதிரத்தை அணிவித்து, நீதான் இப்ப நாட்டு மன்னன், சிவகங்கை அரசன், தேரில் ஏறி வெள்ளோட்ட விடுனார். தேரில் ஏறி குப்பமுத்தாசாரி வெண்கொடியை பறக்க விடுகிறார். நடந்து போகிறான் பெரிய மருது. எல்லா அரச அதிகாரத்தையும் துறந்து விட்டு ஒரு துறவியை போல தேருக்கு முன்னால் பெரிய மருது நடந்து போறார். தேர் ஒரு திருப்பத்தில் திரும்புது. மேலிருந்து குப்பமுத்தாசாரி கீழே விழுந்து தேர் சக்கரத்தில் அடிபட்டு குற்றுயிரும் குலையுயிருமாய் இரத்த வெள்ளத்தில் மிதக்கிறார் குப்பமுத்தாசாரி. பெரிய மருது ஓடிப்போய் அவரை தூக்கி தாங்கி பிடிக்கிறார். என்ன நடந்துச்சு? நான் தான் சொன்னேன் தேர் செய்ய முடியாதுன்னு, நீங்க கேட்கல. தேர் வெள்ளோட்டவர் அன்னைக்கு இந்த நாட்டு ராஜாவின் உயிருக்கு ஆபத்து என்று என் சிற்பசாஸ்திரம் சொன்னது, அதனால் நான் தேர் செய்ய மாட்டேன் என்று மறுத்தேன். நீங்க எவ்வளவு கூலினாலும் தர்றேன், நீங்க இப்ப என் உயிரை கூலியா கொடுத்து இந்த தேரை நான் ஓட்டி விட்டேன் என்றார். மக்கள் இன்றும் நாடோடி பாடலில் பாடுவார்கள், தேர் ஓடாது, பெரிய மருது வந்தாலும் ஓடாது, சின்ன மருது வந்தாலும் ஓடாது, தேருக்குரியவன் குப்பமுத்தாசாரி, அவன் வந்தாலே தேரோடும் என்று கண்ணீர் பாடல்கள் உண்டு. இப்போது சொல்கிறார்கள், ஒரு நாட்டின் மன்னன் தன் பதவியை விட, அதிகாரத்தை விட சமயம்தான் பெரிது என்று நினைத்தான். ஒரு நாட்டின் கலைஞன் தன் உயிரை விட சமயம்தான் பெரிது என்று நினைத்தான். இதுதான் நம்முடைய காலம் காலமாய் நம் சமூகம் கடந்து வந்த பக்தி நெறி, சமய நெறி.